இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இறால் பிடிக்கும்னா நீங்கள் அடிக்கடி வீட்டில் ப்ரான்ஸ் செஞ்சு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை இந்த ப்ரான் தவா ஃப்ரையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் விடவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ப்ரான் தவா ஃப்ரை. இந்த ரெசிபிக்கு நான் இங்கே 1/2 kg ப்ரான்ஸை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இறாலை மேரினேட் பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 லெமனோட ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காரம் பத்தாதுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூளும் இதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பூன் செட்டோட லிங்க் அண்ட் QR கோட் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆர் கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், நான் டேரெக்டாக உங்களுக்கு DM பண்ணுறேன். ப்ரானை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு தோசை தவாவில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஒன்றா சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இறால் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நீங்கள் ஒருவேளை ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அண்ட் இறால்ல இருந்து குக் ஆகும்போது தண்ணி விடும். ஸோ நீங்கள் தனியாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஆயில்லையே கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 minutes ஒன்ஸ் இறால் எல்லாத்தையுமே திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் 5 minutesல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் மேரினேட் பண்ணும்போதே கூட சேர்த்துக்கலாம், பட் நான் ஃப்ரை பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சேர்த்தும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் எல்லாமே ப்ரான்ஸில் இறங்கி சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 1/2 கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும்போது கை நிறைய கொத்தமல்லியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணும்போது கேஸு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க, தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வரும். அவ்வளோதான், சூப்பரான ப்ரான் தவா ஃப்ரை ரெடி. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி. ட்ரை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் கண்டிப்பாக விட மாட்டீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.